ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து குரூப் வந்து ஸ்டார்ட் க்ரியேட் பண்ணணுன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட ஐடி போட்டு, நம்பர் போட்டு, உங்கள் பேர் போட்டு இருக்கும் இல்லையா, இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கேட்கும், இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு குரூப் க்ரியேட் ஆகிடும் இப்படி, சரியா? அதுக்கப்புறம் இந்த ஆட் மெம்பரில் போய்ட்டு நீங்கள் டச் பண்ணி உங்களுடைய டீமில் உள்ளவங்க ஐடி நம்பர், அதாவது அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும், அதை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா லிங்க்கு வந்து வரும். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஓகே கொடுத்தீங்கன்னா லிங்க் வரும், அதை ஷேர் பண்ணி அவங்கள வந்து உள்ளே கொண்டு வந்துடுங்க. அவங்களுக்கும் இதை சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் 3 குரூப் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு நிறைய டீம் மெம்பர்ஸ் இருக்கிறதுனால நிறையா குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 5 பேர் இருக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவார்டு இருக்குது, குரூப் ரிவார்டு, டோட்டல் ரிவார்டெலாம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி குரூப் மைனிங்க்கு ரிவார்ட்ஸ் இருக்குது. 5 பேர் இருக்கோன்னா 5 பேரும் இதில் எல்லாமே 4 பேர் வந்துட்டாங்க. ஸோ இந்த 4 பேரும் பிங்க் கலரில் தான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து க்ரீன் கலர் வரணும். அதாவது இன்னும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலை, இன்னும் குரூப் க்ரியேட் பண்ணலை. மைனிங் வந்து எனக்கு பாருங்கள், இது நான் குரூப் க்ரியேட் பண்ணி 2 மைனிங் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 6 மைனிங்கில் 2 மைனிங் பண்ணியிருக்கேன். இனி 5:30க்கு ஒரு மைனிங் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது கம்ப்ளீட் ஆகும். மைனிங் வந்து யார் கரெக்டாக பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்களும் உங்களை டீமை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் கற்றுக்கோங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.